வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த பகுதி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், திருப்பூன்றத்தில் பாம்பன் நகர்ங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அதிகமாக நெசவாளர்கள் தொழில் செய்யக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட கருத்தை நம்ம கேட்டிருக்கோம். கேட்ட விஷயங்கள் அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி பட்டா இருந்ததாகவும், இப்போ சமீபத்தில் 1998 அந்த வருடங்களில் பட்டா இல்லைங்கிற மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாகவும் அது விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அது இங்கே இருக்க அதிகாரிகள் பேரில் தான் அந்த பட்டா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அதுதான் முக்கிய பிரச்சனையாக அவங்க சொல்ல வர்றாங்க. அதுவேனாக நெசவு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் எல்லா திட்டங்களும் கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு மீனவர்களுக்கு மழை காலங்களில் உதவித்தொகை மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நெசவாளர்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. மழை காலங்களில் பால் காய்ச்சும் போது சிரமங்கள் ஏற்படும். அது வருமானத்தை பாதிக்கும். பாதி அளவு தான் வருமானம் வருங்கிறனால அவங்களுக்கும் ஏதாவது மானியம் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க அந்த பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ரோடு பிரச்சனை இங்கே இருக்குங்கிற விஷயம் சொல்கிறாங்க. பஸ் வசதி இங்கே ரொம்ப வர்றதில்ல. 8 மணிக்கு மேலே பஸ் இங்கே வர்றதில்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் தாண்டி தான் அவங்க இங்கே வரணும். நைட்டு யாராவது பஸ்ஸில் வந்தாலுமே நைட்டு வீட்டில் இருக்கிற நபர்கள் யாரோட உதவி இல்லாமல் இங்கே வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. நகைப்பறிப்பு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. கொலை சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுரேஷ் பாபு. நாங்கள் இருக்கிற பகுதி இந்த பகுதி நில உச்சவரம்னு சொல்லி சீலிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி அந்த பிரச்சனையில் இப்போ இந்த இடம் எங்களுக்கு இதாகிடுச்சு. இந்த சீலிங் ஆக்டில் இருக்கிறதுனால எங்களோட வீட்டு பத்திரத்தை வச்சு நாங்கள் அடமானம் வைக்கவோ அடுத்த ஒரு விற்கவோ முடியாமல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் இந்த இடம் வாங்குறப்ப ப்ராப்பராக சட்டத்தோட உதவியோடு எல்லாமே கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம். சட்டப்படி பட்டாவும் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த பட்டா 1998 என்ன இஷ்யூன்னு தெரியல. கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு இது நில உச்சவரமில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான தகவலும் எங்களுக்கு கொடுக்கல. எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு வரல. இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு இது ஏதாவது சொல்யூஷன் பண்ணி கொடுத்தா. யார் பேரில் இருக்குங்க? இப்போ உதவி ஆணையர் நகர்ப்புற நிலவரி மதுரை அப்படின்ற ஒரு ஆஃபீஸரோட பேரில் தான் இந்த 5 ஏக்கருமே இருக்குது. அதான் சொல்லேன். அதை இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே இப்போ எங்கள் வீடு எங்கள் பேரில் இல்லை, அவர் பேரில் கவர்மெண்ட் சைடு பேரில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்குறப்போ ப்ராப்பராக தான் வாங்கியிருக்கோம். இப்போ எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள பெரிய பிரச்சனையே இதுதான். இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணுன்றது தான் இந்த பகுதியோட மக்களாக நான் வைக்கிற முதல் கோரிக்கை. இந்த பகுதியில் உங்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் எதுவும் வந்திருக்கா? மாநில அரசு நலத்திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க, மத்திய அரசு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் பயனடைஞ்சிருக்கீங்களா? மத்திய அரசு ஸ்கீம் நிறையா வந்திருக்கு. அதில் ஜல் ஜீவன் சொல்லி வீடு வீட்டுக்கு குடிநீர் கொடுத்துருக்காங்க. பயனடைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. அதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னா, அந்த டெண்டர் எடுத்தவங்க அங்கங்கே அந்த லீக்கேஜை சரி பண்ணாமல் போட்டிருக்கிறதுனால அந்த குடிநீர் ரொம்ப கிடைக்க வேண்டிய ரொம்ப பியூரான குடிநீர், அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிறத பார்க்குறப்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது பொதுமக்களும் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் எங்கேயாச்சும் லீக் ஆகுதுன்னா அதை அடைச்சி வைக்கிற அந்த வேலையும் பார்க்க மாட்டேன்றாங்க. தண்ணி வேஸ்ட்டாக போகிற வேடிக்கை வேணால் பார்க்குறாங்க. அது அந்த டெண்டர் எடுத்தவங்க முறைப்படி அதை சரி பண்ணி வைக்கணும். அது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதுபோக எங்களுக்கு இங்கே வாய்க்கால், அந்த ரோடை ஒட்டி ஒரு பெரிய வாய்க்கால் போகுது. அந்த வாய்க்கால் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிற இடமா இருக்குது. ஏன்னா 10 அடி தான் வாய்க்கால், 10 அடி ரோடு 10 அடி. அந்த 10 அடி ரோட்டுக்குள்ளே வண்டி போகிறப்ப இது வரைக்குமே 3 வண்டி அந்த இதில் வாய்க்காலில் விழுந்திருக்கு. அந்த வாய்க்கால் இப்போ பயன்பாட்டிலையும் இல்லை. அந்த வாய்க்காலை அகலத்தை சுருக்கி 3 அடி சாக்கடையாக மாற்றிட்டு அதை ரோடு அகலப்படுத்தினோம்னா இந்த இது ஏரியாவுக்கு போக்குவரத்துக்கு நல்லாயிருக்கும், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுபோக அடிப்படை வசதிகள் இந்த தெரு விளக்கு எரியாமல் இருக்கிறது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா பகுதி நல்லா இருக்கும். இந்த பகுதிக்கு எப்படி ரோடெல்லாம் அந்த குடிநீருக்காக தோணுனதுக்கு அதுக்கப்புறம் அந்த ரோடு போடாமல் அந்த பள்ளம் எல்லாம் அப்படியே சரி பண்ணாமல் அப்படியே இருக்குது. மழை அந்த குடிநீர் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அது குடிநீர் லைன் போட்டு 6-7 மாதத்துக்கு மேலே, 1 வருஷம் ஆக போகுது. ஆக்சுவலாக தண்ணி வர ஆரம்பித்து 6 மாதம் ஆயிடுச்சு. தோண்டி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பள்ளங்களை சரியாக மூடாமல் எல்லா இடத்துலையும் மேடு பள்ளமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டா அந்த சந்துக்குள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இன்ன வரைக்கும் ரோடு போடாமல் அப்படியே தான் கிடக்கு. இப்போயே கூட நீங்கள் வெளியே பார்க்கலாம். அடுத்து இங்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ரோடு சரியில்லைன்றதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த வாய்க்கால் இது பண்ணணும். அதுபோக நைட் டயத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. நம்ம இங்கேருந்து பஸ் ஏறுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும். இந்த போகிற வழியிலையும் லைட்டு
பஸ் இங்கிட்டு வர்றதில்ல சார். அதாவது ஆர்ச் வரையே தான் வருது. அதுக்கப்புறம் நாங்கள் வரணும்னா தனியாக தான் வரணும். நடந்து வரணும்னா இந்த 8 மணிக்கு மேலே எங்களால் வர முடியல. 8 மணிக்கு மேலே பஸ் இங்கே வசதி இல்லைங்களா? அதாவது உள்ள வர மாட்டேது. அது வந்து முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. லைட்டு வேற அங்கே சரியா எரியாதா, அதனால வர்றதுக்கு காலையில் எத்தனை மணிக்கு மொதல் பஸ் வருதுங்க? காலையில் 6 மணிக்கு 6-6:30 வரும். அது ரொம்ப இதாக இருக்குது. அதுபோக நாங்கள் திருப்பரங்குன்றம் இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தீபத்தூண் விளக்கு ஏற்றுறது பெரிய மனக்குறையாக இருக்குது. அது கவர்மெண்ட்டு சட்டம் வந்து தீபம் ஏற்றலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருக்கிற இந்த அரசுக்கு நாங்கள் ரொம்ப கண்டிக்கிறோம். ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அந்த தீபத்தூணில் விளக்கு எரிஞ்சிருந்தா இவ்வளோ சட்ட பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே உள்ள அந்த மகளிர்லாம் ரொம்ப இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே வந்து பொய் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மன வருத்தத்தில் இருக்குது. ஏன்னா முருகனுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். முருகனோட பூமியில் வாழ்கிற எங்களுக்கு இந்த முருகன் பார்த்து இந்த இதை முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக இது நடக்கும் நம்புகிறோம். வணக்கம், என் பேர் பாஸ்கரன். நான் கைத்தறி நெசவாளர். அரசாங்கம் எங்களுக்குன்னு திட்டம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா மீனவர்களுக்கு அவங்க மீன் பிடிக்காத காலங்களில் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. கட்டட வேலைக்காரங்களும் கொடுக்குறாங்க. நெசவாளர்களுக்குன்னு ஒரு மழைக்கால நிவாரணமும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இது கவர்மெண்ட்டு நம்ம முதல்ல கவனிக்கணும். ஏன்னா நெசவாளர்களுக்கு மழை காலம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பிரச்சனைங்க? அந்த பாவு நெய்ய முடியாது, பசம்போல ஒட்டிடும். அவங்க வருமானத்தில் பாதி வருமானம் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பாங்க. அதனால் கவர்மெண்ட்டு கைத்தறி நெசவாளர்களுக்கு இந்த திட்டத்தை கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது அரசு நலத்திட்டங்கள் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்களா? இல்லை, அரசு நலத்திட்டத்திலேருந்து ஒன்றும் பயனடையலை. நல வாரியத்திலேருந்து மட்டும்தாங்க நம்மளுக்கு இடம் கிடச்சிருக்கு. மகளிர்லேருந்து என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஓகேங்க, வேறு ஏதாவது மத்திய அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு ஏதாவது? மத்திய அரசு திட்டத்துலேருந்து நம்மளுக்கு வீடு பார்த்தாம இருந்துச்சு. நாங்கள் மத்திய அரசுலேருந்து வீடு கட்டும் திட்டத்தில் நாங்கள் அப்ளை பண்ணி வீடு கட்டியிருக்கோம். அதில் 2,10,000 ரூபா கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வீடு கட்டி இப்போ விசாலமாக நல்லா இருக்கும். அதுக்கு மத்திய அரசுக்கு நம்ம நெசவாளர் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.